Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான குக்கிங் தாங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்னோட குக்கிங் கிடையாது. வீட்ல பாத்தீங்கன்னா மொத்த ஃபங்க்ஷன் செஞ்சிருந்தேன். சோ அதுக்கான லட்டு ரெசிபியை பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேங்க. சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி, கத்திரிக்காய் சட்னி, பிரெட் அல்வா எல்லாமே வந்து வீட்ல ஆள் கூப்பிட்டு செய்ய சொல்லிருந்தேங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரெட் அல்வாவும் கத்திரிக்காய் சட்னியும் தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போறேங்க. சோ அண்ணா பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா தான். சோ அதிகமா வீட்ல ஃபங்க்ஷனா இவர் தான் வந்து குக் பண்ணுவாரு. குக்கிங் ரொம்ப நல்லா இருக்கும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அவர் வந்து பிரெட் அல்வா செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பிரெட் அல்வாக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி பிரெட் அளவுக்கு பிரெட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. சோ மெஷர்மெண்ட் எல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, மொத்தமா வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி மேரேஜ்லயோ ஃபங்க்ஷன்ல செய்யற பிரெட் அல்வா, கத்திரிக்காய் சட்னி, பிரியாணி எல்லாமே பிடிக்குங்க. ஸோ அதனால என்னால இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அண்ணா பாத்தீங்கன்னா ப்ராசஸ் சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிரெட் அல்வா தாங்க செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ எண்ணெயில பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இருக்காரு பிரெட் ஒவ்வொன்றுமே. ஒரு தேக்ஷால பாத்தீங்கன்னா 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு அதுல கூடவே சக்கரை, பால்காவும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு அதுல பிரெட் சேர்த்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டாருங்க. ஸோ நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலையா இருந்ததால கொஞ்சம் விட்டு தான் பிடிச்ச மாதிரி இருந்தது. இப்போ வந்து இறக்கிட்டாருங்க. ஸோ இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு டின் அளவு மில்க் மேடை ஊத்திட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னி தாங்க செஞ்சுட்டு இருக்காரு. ஆனியனு, கருவேப்பிலை தான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு எண்ணெயில. இப்போ இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு, கடுகு, அதோட லைட்டா கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிறாருங்க. இந்த அண்ணா செஞ்ச கத்திரிக்காய் சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. சாப்பிட டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். நல்ல கத்திரிக்காய் எல்லாம் வந்து செம்மையா மேஷ் பண்ணி கத்திரிக்காய் சட்னி செய்வாரு பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அரைச்ச பூண்டை வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இன்னைக்கு வந்து இவர் சமைக்கும் போது நானே புதுசா ஒரு ட்ரிக்கு கத்துக்கிட்டேங்க. ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து அவர் பண்ணும்போது சொல்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெயில நல்லா வதக்கிட்டாருங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறாரு. கத்திரிக்காவும் அது கூடவே பச்சை மிளகாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நடுவில் கீறி விட்டு சேர்த்துக்கிறாரு பாருங்க. தண்ணி, மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா வேக விட்டுட்டாருங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டில் வந்து பாதம், நமக்கு என்ன நட்ஸ்லாம் தேவையோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு அண்ணா பார்த்தீங்கன்னா பாதமும் முந்திரி மட்டும்தான் சேர்த்துருந்தாரு. ஸோ மேலே அப்படியே தூவி விட்டுறாரு பாருங்க. எதுவுமே ஃப்ரைலாம் பண்ணி போடலங்க. ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுறாரு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணுறோம், ரொம்ப நேரம் குக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இவங்கெல்லாம் குக் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுறாரு. ஆனால் டேஸ்ட்டு கேட்குறீங்களா, இது எல்லாருமே அடுத்த நாள் கூட வேணும் இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததுங்க. கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா சூப்பரா மேஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ எண்ணெயிலேயே செம்மையா வதங்குது பாத்தீங்களா. ஸோ தண்ணி ரொம்ப கம்மியா தான் சேர்த்தாரு. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறாருங்க. தக்காளி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுறாரு பாருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல வந்து எல்லோ வேர்க்கடலையும் வந்து அரைச்சு சேர்த்துக்கிறாருங்க. ஸோ அவ்வளோதாங்க ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போதான் ஒரு ட்ரிக்கு செய்வார், நீங்கள் பாருங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாரா. எப்போவுமே நம்ம வந்து கத்திரிக்காய் சட்னி எப்படி பார்ப்போம், எண்ணெய் மிதக்க பார்ப்போம். பாருங்க அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா மேலாப்பில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகாய் தூளை சேர்த்துக்கிறாருங்க. இந்த ட்ரிக்கு எனக்கு சீரியஸாகவே வந்து புதுசாக இருந்தது. நான் சமைக்கும் போது பார்த்தேன், நான் அம்மா மூஞ்சை பார்த்தேன், அம்மா என் மூஞ்சை பார்த்தாங்க, பாரு எப்படிலாம் ட்ரிக்கு செய்கிறாங்கன்ட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டாருங்க. ஸோ இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி சூப்பராகவே வந்து ரெடி பண்ணிட்டாரு. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோதாங்க. ஸோ பிரெட் அல்வாவும் ரெடி, கத்திரிக்காய் சட்னியும் ரெடி. அடுத்தது என்ன, பிரியாணிக்கு போயிட்டாருங்க. ஸோ அதையும் நான் ஆட் பண்ணனா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ பிரியாணியும் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சட்னியும் பிரெட் அல்வாவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இப்படி தான் இருந்தது, எண்ணெய் மிதக்க கத்திரிக்காய் சட்னி அவ்வளோ எம்மியாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு பார்ட் 2 அப்லோட் பண்ணுறேங்க, பிரியாணி வீடியோவை. ஸோ அது வரைக்கும் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.